உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு நமது கட்சி நடத்தி வருகின்ற மக்கள் சந்திப்பு தொடரிலே இரண்டாவது தடவையாக நடத்தப்படுகிற இந்த வட்டாரத்திலே பிரதேசத்திலே நடத்தப்படுகிற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற சகோதரர் ரமீஸ் அவர்களே, எனக்கு முன்னர் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதி வேட்பாளர் அன்புக்குரிய சகோதரர், எங்கள் கட்சியினுடைய ஆரம்பகால உறுப்பினர், எல்லா சமூக விவகாரங்களிலும் அரசியலுக்கு அப்பால் முன்னின்று உழைக்கின்ற சகோதரர் ஃபர்சாத் அவர்களே, அதேபோல மூன்றாம் வட்டார வேட்பாளர் சகோதரர் ரமீஸ் அவர்களே, எங்களது 4ஆம் வட்டார வேட்பாளராக எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிவிட்டு இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவி, எல்லோருடைய இப்போது விருப்பத்துக்குரிய பேச்சாளராக, நம்பிக்கைக்குரியவராக, பெண்களின் ஒரு முன்மாதிரியான மக்கள் பிரதிநிதியாக வளர்ந்து வருகிறவராக இருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய ஃபைசுல் மஹா அவர்களே, எமது கட்சியினுடைய முன்னாள் நகரசபை உறுப்பினராக இருந்து கடமையாற்றிய மகளிர் அணியினுடைய நீண்டகால உறுப்பினர் சகோதரி ரகீபா அவர்களே, மற்றும் இந்த சகோதரர் ரஹமத்துல்லா அவர்களே, அதே போல இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எமது கட்சியினுடைய ஏனைய பிரதேசத்து வேட்பாளர்களே, இந்த பிரதேசத்தினுடைய இளைஞர்களே, உலமாக்களே, புத்திஜீவிகளே, பள்ளிவாய நிர்வாகிகளே, வீடுகளிலே அமர்ந்து ஊடக வழியாக, இணைய வழியாக உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரிகளை, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைய தினத்தோடு இந்த எல்லா பரப்புரைகளும் முடிய போகிறது இல்லையா? இன்று எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் காலம், ஒரு அறிஞர் சொல்லுகிறார், தேர்தல் களம் என்பது மக்களுடைய உணர்வுகள் குருட்டாட்டம் போடுகிற ஒரு இடம். தேர்தல் களம், அரசியல் களம் என்பது மக்களுடைய உணர்வுகள் குருட்டாட்டம் போடுகிற இடம். அந்த உணர்வுகளின் குருட்டாட்டம் இறுதியிலே பல பிழையான முடிவுகளைத்தான் கொடுத்து விடுகிறது என்று ஒரு ஒரு அறிஞருடைய கூற்று, அரசியல் பற்றிய அறிஞருடைய கூற்று இருக்கிறது. நான் ஏன் அதை இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், உண்மையிலே சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, இங்கே சிந்திக்கக்கூடிய மனிதர்கள். ஒரு காலம் இருந்தது, அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள், நாம் தெரிவு செய்த நிர்வாகங்கள் என்ன செய்கின்றன, நாம் கட்டிய வரிப்பணத்துக்கு என்ன நடக்கிறது, நமக்கான அரசாங்கங்கள், நமக்கான பிரதிநிதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பவற்றை தெரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்படித்தானே? தெரியாது. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் இந்த கையடக்க தொலைபேசி ஊடகங்கள், இந்த சமூக ஊடகங்கள்லாம் வருவதற்கு முன்னால் நிலைமை எப்படி இருந்தது? அச்சு பத்திரிகைகளில் இந்த பிரசுரமாகிற செய்திகள் தான் நமது கைக்கு வந்து சேரும். எல்லாமே ஒரு வழி தகவல்கள் தான். வருகிற தகவல்களை நாங்கள் கேட்டு பார்த்துக் கொள்ள முடியுமே தவிர கருத்து சொல்ல முடியாது. வருகிற தகவல்களை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. இப்படித்தான் ஒரு காலம் இருந்தது இல்லையா? ஆனால் இப்போது அப்படி கிடையாது. காலையில் எழும்பினால் மாலை வரை நாம் எல்லோரும் ஏராளமான தகவல்களை கையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், உள்ளங்கையிலே வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகமே உள்ளங்கையில் இருக்கிற காலம் இது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா தகவலும் எல்லோருக்கும் தெரியும். இங்கே சகோதரர் ஃபர்சாத் அவர்கள் பேசிய விடயங்கள் எல்லாம் யாருக்கும் புதிய தகவல் அல்ல. இந்த பிரதேசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய வாழ்வு நிலை எப்படி இருக்கிறது, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, படிக்கிற மாணவனுடைய நிலைமை, தேவைகள் எப்படி இருக்கின்றன, சமூக பிரச்சனை எப்படி இருக்கின்றன. இறுதியாக பேசுகிற போது ஒரு விடயத்தை சுட்டி காட்டினார். நாம் எதிர்கொள்கிற சமூக பிரச்சனையில் அது ஒன்று மட்டும்தான், அது வெறும் ஒன்று மட்டும்தான். இது போன்ற நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. எனக்கு வருகிற கவலை என்ன தெரியுமா? எல்லா விடயங்களிலும் உண்மையில் நான் சமூகத்தினுடைய வெளித்தோட்டத்தை பார்க்கிற போது வெளியூரிலிருந்து வருகிற மக்கள் பிரமித்து போகிறார்கள். வெளியூரிலிருந்து வருகிற மக்களுக்கு ஒரு நாள் காட்சியாக அதனை பார்க்கிற போது இது பிரமிப்பாகத்தான் தெரியும். ஆனால் நான் கவலையோடு பிரமித்து போகிறோம். என்ன கவலை? இதனுடைய உள்ளடக்கத்தை பார்க்கிற போது, சமூகத்தில் நடக்கிற உள்வீட்டு விவகாரங்களை பார்க்கிற போது, சமூகத்தில் இருக்கிற சமூக சீரழிவுகளை பார்க்கிற போது
சமூகத்தில் கவலை உள்ள பொறுப்புள்ள எவரும் நிம்மதியாக தூங்க முடியாது. பொறுப்பு இல்லாமல், கவலை இல்லாமல் நானும் எனது தொழிலும் எனது குடும்பமும் எனது எதிர்காலம் என இருந்துவிட்டு போக முடியாது. சகோதரர்கள், ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கவலைதான், இந்த சமூக அக்கறைதான் எங்களை போன்றவர்களை, ஃபர்சாத் போன்றவர்களை, இங்க இருக்கின்ற எல்லா சகோதரர்களையும் இந்த அரசியலுக்கு கொண்டு வந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, 2006ஆம் ஆண்டிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என அப்போது நடந்த நகரசபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த வேளையிலே ஒரு சகோதரர் அதுக்கு பிறகு பெரும் அரசியல் பதவியில் இருந்தார். அவர் அப்போது சாதாரண ஒருவராக இருந்தார். இன்னும் ஒரு அரசியல்வாதியுடைய உதவியாளராக இருந்தார். காத்தான்குடியில் இருக்கிற முக்கியமான அரசியல்வாதியுடைய உதவியாளராக இருந்தார். என்னை தேடி வந்து சந்தித்தார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய சகோதரியுடைய வீடு, உமாவுடைய வீடு இந்த பத்ரியா அந்த ஃபார்ம் ரோட் ஜங்ஷனில் இருக்கிற வீட்டுக்கு முன்னால் நான் வாகனத்தில் இருக்கிறேன். என்னை தேடி வந்து சந்தித்து அவர் என்னை நானா என்றுதான் கதைப்பார். ரஹ்மான், நானா உங்களை பேசுவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் இப்படி தனியாக நின்று அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சேரோடு சேருங்கள், உங்களுக்கு தான் அடுத்த எதிர்காலம். சேர் பாராளுமன்றத்துக்கு போனால் நீங்கள் மாகாண சபைக்கு போகலாம், அல்லது ஒரு கட்டத்தில் நீங்களும் பாராளுமன்றத்துக்கு போகலாம். நீங்கள் அப்படி தனியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் என்னை ஊக்கப்படுத்தினார். அதாவது அவர்களுடைய அரசியலில் இணைந்து கொள்ளுமாறு ஊக்கப்படுத்தினார். நான் அவர்கள் கேட்டேன், சகோதரரே, இன்னும் எனக்கு அந்த ஞாபகம், அந்த சம்பவம் நேற்று நடந்தது போல ஞாபகம் இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்தால் என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு என்ன கிடைக்கும்? அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். நான் சொன்னேன், நான் சொல்லட்டுமா? எனக்கு ஓடுவதற்கு ஒரு ஆடம்பரமான வாகனம் கிடைக்கும். கஷ்டப்படாமலேயே கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அப்படித்தானே அரசியல்வாதிகளுக்கு? இப்போதுதான் இந்த அரசாங்கம் அந்த சலுகைகளை குறைத்திருக்கிறது. கிடைக்கும். நல்ல சமூகத்திலே கௌரவம் கிடைக்கும். பொதுமக்களுடைய காசிலே வெளிநாட்டு பயணம் கிடைக்கும். கொழும்பிலே சொகுசு வாழ்க்கை கிடைக்கும். எல்லாம் பொதுமக்களுடைய காசிலே. அப்படித்தானே சமூகத்திலே அதிகாரம். இறைவனுடைய உதவியினால் இவை எல்லாம் எனது சொந்த உழைப்பிலே இறைவனுடைய அருளால் இப்போது கிடைத்திருக்கிறது. எனக்கு அரசியலுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அல்லது ஒரு அரசியல் அதிகாரத்தை பற்றி எல்லாம் அனுபவிக்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னேன். நான் அப்போது என்னிடம் இன்னும் ஞாபகம் இருக்கிறது, ஒரு லேண்ட் ரோவர் ஜீப் என்னிடம் இருந்தது. நான் அப்போது அந்த ஜீப்பில் உட்கார்ந்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற வாகனங்களைத்தான் அரசியலுக்கு போய் பாராளுமன்றத்துக்கு போய் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க துடிக்கிறார்கள். ஆனால் எனக்கு இறைவன் தந்திருக்கிறான். இதை பாருங்கள். இந்த அருள்களை இப்படியான அருள்களை எனக்கு செய்த இறைவன் என்னிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறான். இந்த சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக. அது இந்த சமூகத்துக்கு நல்ல வழியில் இந்த சமூகத்தை தலைமை தாங்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதொரு பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என என்னிடம் அந்த கடமையை எதிர்பார்க்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த கடமை தான் கடந்த காலத்தில் நான் சமூக பணிகளிலே செய்து வந்திருக்கிறேன். இப்போது அரசியல் பணியை இணைத்துக் கொண்டு நான் செய்ய தொடங்குகிறேன். எனவே இந்த பதவிகளை பங்கு வைக்கிற அழைப்புக்கு என்னை அழைக்க வேண்டாம். என்னுடைய பதவிகளை பங்கு வைப்பது, நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஒரு பதவி, எங்களுக்கு ஒரு பதவி, எல்லோரும் சேர்ந்து கூட்டத்தோடு கோவிந்தா, அப்படியா? அந்த வழிமுறைக்கு அழைக்க வேண்டாம். ஏனென்றால் இதில் தனிப்பட்ட லாபம் எதுவும் நமக்கு கிடையாது. இதுல நிறைய இழப்புகள் இருக்கிறது. அப்படியா இல்லையா? இந்த அரசியலே, இது போன்ற அரசியலே மக்களுக்கு சொல்வார்கள் எப்போதுமே, இந்த யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்று சொல்வார்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், தெரியுமா? யதார்த்தவாதி வெகுஜன விரோதி சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எவன் ஒருவன் சமூகத்தில் உண்மையை யதார்த்தத்தை பேசுகிறானோ அவன் தான் அதிகமாக வெறுக்கப்படுவான். ஆனால் உண்மை வெல்லும், சத்தியம் வெல்லும். ஆனால் கொஞ்சம் காலம் எடுக்கும். இன்னொரு வசனம் இருக்கிறது, பொய் உண்மை ஓரடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் இந்த பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிறது சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மை ஓரடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் பொய் இந்த உலகத்தை, அது அவ்வளவு லேசு. பொய்யை, மக்களை ஏமாற்றுகிற விடயங்களை, நம்பிக்கை துரோகங்களை அரங்கேற்றுவது ரொம்ப லேசு, மிக லேசான விடயம். ஆனால் உண்மையை பேசுவது, சத்தியத்தை நிலைநாட்டுவது, நேர்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவது என்பது கஷ்டமான காரியம். எனவே சகோதரர்களே, நான் யோசிக்க வேண்டும். மிக மிக இலேசாக ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், அதற்குரிய ஆணை, அதற்குரிய வாக்கு பலம் உங்களுடைய கைகளுக்கு இப்போது வந்து சேர்ந்திருக்கிறது. நம் கைகளுக்கு கிடைத்திருக்கிற எல்லோருக்கும் வாக்குச்சீட்டு வந்திருக்கு, எல்லாம் வந்து முடிஞ்சிருக்கு, ரைட்? எல்லாம் சேர்ந்திருக்கிறது. கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த வாக்குச்சீட்டுக்காக நாம் ஒரு 5% செலவழித்தோமா? இல்லை.
யாரும் பணம் கட்டி வாக்கு சீட்டு வாங்குவதில்லை. அரசாங்கத்துக்கு நாங்கள் மேலதிகமாக இதுக்கு வரி கட்டுகிறோமா? இல்லை. இந்த நாட்டிலே பிறந்த நமக்கு, வாக்குரிமை உள்ள நமக்கு, நமக்கான நல்ல நிர்வாகங்களை உருவாக்குவதற்காக இந்த நாட்டில் பிறந்த அடிப்படை உரிமையாக அந்த வாக்குரிமை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த உரிமையை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் நாம் கொடுக்கிற அதிகாரம் எதுவாக மாறப்போகிறது, எதுவாக பயன்பட போகிறது என்பது தீர்மானிக்கப் போகிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். செங்கற்கள் இருக்கிறது, கட்டடம் கட்டுவதற்கு பாவிக்கிற செங்கற்கள் இருக்கிறது. இந்த கற்களை கொண்டு சாதாரண வீட்டையும் கட்டலாம், மாடியையும் கட்டலாம், கோபுரங்களையும் கட்டலாம், பாதுகாப்பு அரண்களை கட்டலாம். எல்லாம் கற்கள். ஆனால் அந்த கற்களை யாரிடம் ஒப்படைக்கிறோம்? அவருடைய திறமை என்ன, அவருடைய நேர்மை என்ன, அவருடைய அந்த துறை சார்ந்த ஆற்றல் என்ன என்பதில் தான் அந்த கற்களை கொண்டு அவர் எதை உருவாக்கப் போகிறார் என்பது தங்கியிருக்கிறது. என்பது போல வாக்கு சீட்டு என்பது எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றுதான். படித்த கலாநிதிக்கும் ஒரு வாக்குதான், பேராசிரியருக்கும் ஒரு வாக்குதான், சாதாரண மக்களுக்கும் ஒரு வாக்குதான். தேர்தலில் யாரோ ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம். ஆனால் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பது தங்கியிருக்கிறது. சகோதரர்களே, நகரசபை தேர்தலில் வாக்களிப்பது என்பது உங்களுக்கும் எனக்கும் இங்கே இருக்கிற எல்லோருக்கும் புதிய அனுபவம் அல்ல. காத்தான்குடி நகரசபை ஏற்கனவே பிரதேச சபையாக இருந்த அந்த சபை நகரசபையாக தரம் உயர்த்தப்பட்டு நடக்கிற 4வது தேர்தல் இது. கடந்த 3 தேர்தலிலும் வாக்களித்திருக்கிறார்கள். 3 தேர்தலிலும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி, மக்கள் இயக்கம் உங்கள் முன்னால் வந்து இந்த செய்தியை சொல்லி இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய நாட்டம், சில நேரம் சொல்வார்கள் இல்லையா, நல்லதுக்கும் நசீபு வேண்டும் சொல்வார்கள் என்பது போல மிக சிறந்த நிர்வாகத்தை பெற்றுக்கொள்கிற, அனுபவிக்கிற, அதனுடைய அந்த பிரயோசனத்தை பெறுகிற அந்த நசீபு, நல்ல நிலைமை நமது மக்களுக்கு கிடைக்கவில்லை. கடந்த காலத்தில் இருந்த இவர்கள் செய்த அத்தனை காரியமும் பிழையானவை என்று நாங்கள் சொல்லவில்லை. கடந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் செய்த அத்தனை காரியமும் பிழையானது என்று சொன்னால் அதுவும் மனச்சாட்சிக்கு விரோதமானது, அப்படி நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இதைவிட சிறப்பாக செய்யக்கூடிய, இதைவிடவும் மறைமுகமாக செய்யக்கூடிய, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை இதைவிடவும் நேர காலத்தோடு தீர்த்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் இருந்தும் அது நடக்கவில்லை என்றுதான் சொல்கிறோம். நேற்று ஒரு சகோதரர் கூட்டத்தில் பேசிய பேச்சு இன்று ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் பார்த்தோம். ஒரு வேலை திட்டத்தை சொல்லி அதில் நான் கலாநிதி பட்டம் முடித்தோம் என்று அவர் சொல்ல, நான் அதை கிண்டலாக நான் பார்க்கவில்லை. நான் யாரும் அந்த வசனத்தை நான் கிண்டலாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கவில்லை. அவருடைய உணர்வை சொல்லியிருக்கிறார். மனச்சாட்சியோடு ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் அந்த விடயத்தை செய்வதற்கு தன்னால் முடிந்த முயற்சிகளை அவர் செய்தும் இருக்கிறார். கடந்த காலத்திலே நாம் இருக்கக்கூடாது. அந்த கூட்டத்தில் நானும் இருந்திருக்கிறேன். அவர் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னால் அது ரொம்ப மனச்சாட்சிக்கு முரணான விடயம், அப்படியா இல்லையா? உண்மையை பேசுகிற நாம், சத்தியத்தை பேசுகிற நாம் எல்லோருக்கும் நியாயத்தை பேச வேண்டும். சகோதரர்களே, நான் எப்போதும் ஒரு விடயத்தை சொந்த வாழ்க்கையிலே கடைபிடிப்பேன், அடுத்தவர்களிடம் நான் அதனை போதிப்பேன். எதிரிகளோடும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். எதிரிகளோடும் நாங்கள் அவர்கள் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல வேண்டும். அரசியல் என்பதற்காக, தேர்தல் என்பதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு செய்தவனுடைய அந்த வகையிலே அந்த சகோதரர் பேசிய அந்த வார்த்தை, ஒரு துறையிலே நான் கலாநிதி பட்டம் முடித்திருக்கிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தை எல்லோரும் கிண்டலாக பார்க்கிறார்கள். அவர் அதை சொன்ன விதம் தவறாக அல்லது கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அது மறுபடியும். ஆனால் அவர்களும் சில பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். ஆனால் மிக சிறப்பான எல்லா விடயங்களையும் கொண்டிருக்கிற இந்த மண்ணுக்கு இதைவிட சிறப்பான இந்த மக்களுடைய பிரச்சனைகளை மிக அறிவுபூர்வமாக தீர்க்கக்கூடிய நல்ல நிர்வாகத்தை கடந்த 19 வருடங்களில் வழங்கி இருக்க முடியும். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு அந்த ஆணை கிடைத்திருந்தால். இதைத்தான் சொல்கிறோம். நான் கடந்த கூட்டத்தில் இந்த இடத்தில் பேசிய விஷயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். வெள்ளம் வந்துவிட்டால் எல்லோரும், மழை வந்துவிட்டால் வெள்ளம் வந்து விடுகிறது, எல்லோரும் கவலைப்படுகிறோம். மழை பெய்தால் நம்மை போல நெருக்கடியான நகரங்கள் எல்லாமே தாண்டு விடுகிறதா? இல்லை. அதற்குரிய விஞ்ஞானபூர்வமான, பொறியியல் ரீதியான, அறிவுபூர்வமான தீர்வு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது. இது எப்படியான காலம் என்றால், இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போது தகவல் தொழில்நுட்பம் இன்னும் ஒரு உச்சம் தொட்டு இருக்கிறது. என்ன உச்சம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்படியா இல்லையா? அந்த இயந்திர மனிதர்கள், ரோபோக்கள் எல்லாம் இயங்கிய காலம் தாண்டி இப்போது எல்லாமே அந்த செயற்கை நுண்ணறிவு, தகவல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால். நான் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன். இந்த வருடத்திலிருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாவித்த
என்னது சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இல்லாமலேயே சத்திர சிகிச்சை நீ செய்கிற தொழில்நுட்பங்கள் உருவாகிவிட்ட காலம் இது. அப்படியா இல்லையா? மனிதர்கள் வளர்ந்துவிட்ட நாடுகள், மனிதனுடைய அறிவியல் என்பது எங்கோ போய் கொண்டிருக்கிறது. பல தொழில்நுட்பங்கள் மக்கள் பிரச்சனை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் மிக வெள்ளம் மழை வந்தால் வெள்ளம் வழிந்தோடக்கூடிய ஒரு நகரை நமக்கு கடந்த 19 வருடங்களில் உருவாக்க முடியவில்லை என்றால் அதைத்தான் நாங்கள் கவலையோடு பார்க்கிறோம். இதைத்தான் நீங்களும் பார்க்க வேண்டும். இந்த நிலைமை தொடர்ந்தும் தொடரப்போகிறதா, இல்லை இந்த தேர்தலிலாவது நாம் நமது தலையெழுத்தை கொஞ்சம் மாற்றி எழுதி கொள்ள போகிறோமா, நல்லது நடக்கக்கூடிய தலைநசீபாக இதனை மாற்றிக்கொள்ள போகிறோமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். பேசுகிற இந்த தேர்தல் நாளை நள்ளிரவோடு தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிந்துவிடும். நானோ ஃபர்சாத் அவர்களோ ஏனைய வேட்பாளரோ யாரும் பிரச்சாரம் செய்ய முடியாது. இப்போது மட்டும்தான் நாங்கள் உங்கள் முன்னால் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது பேசுகிற கடமை நாளை நள்ளிரவோடு முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு நானும் ஒரு வாக்காளர், நீங்களும் ஒரு வாக்காளர், எல்லோருக்கும் ஒரு வாக்குத்தான். ஆனால் அளிக்கிற வாக்கு எந்த சின்னத்துக்கு யாருக்கு வழங்குகிறோம் என்பதை வைத்துத்தான் நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதை தீர்மானிக்க போகிறோம். அந்த நாள் தான் தீர்மானிக்க போகிறது. எனவே சகோதரர்களே, கடந்த காலங்களிலே வீடு வீடாக வந்து ஒவ்வொரு வீடுகள் உங்களை சந்தித்து இந்த நகரை எப்படி உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். நான் கடந்த கூட்டத்திலும் ஞாபகப்படுத்தினேன். இந்த மண்ணை நமது மக்கள், இந்த மண்ணை சன நெருக்கடியான இந்த மண்ணை மிக கவனமாக திட்டமிட்டு நிர்வாகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீடும் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும், வீதிகள் எப்படி அமைக்க வேண்டும் என்ற திட்டத்தை சொல்ல வேண்டும். தெரிந்தவருக்கு ஒரு நியாயம், தெரியாதவருக்கு ஒரு நீதி என்று நாங்கள் அமைத்து விட்டு போனால் இறுதி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கஷ்டப்பட போகிறோம், எல்லோரும் சேர்ந்து. ஆக காத்தான்குடி நகரம் என்பது மிக சன அடர்த்தி மிக்க ஒரு சிக்கலான நகரம். இதனை மிக நுணுக்கமாக கையாண்டு இருக்க வேண்டும், மிக நுணுக்கமாக நான் இந்த நிர்வாகத்தை செய்திருக்க வேண்டும், அறிவுபூர்வமாக திட்டமிட்டு இருக்க வேண்டும். ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி 2011ஆம் ஆண்டு தேர்தலிலே இந்த ஊருக்கு சம உயர கோட்டு படம் என்கின்ற முதலாவது கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு மாஸ்டர் பிளானை தயாரித்து முழு ஊருக்குமான வீதியும் வடிகாணும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம், திட்டத்தை முன்வைத்தோம், தேர்தலை முன்வைத்தோம். எதிர்கட்சியாக நாங்கள் நகரசபையில் இருந்த போதிலும் கூட அதனை தொடர்ந்து பேசி 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 அப்போது இருந்த அந்த நிர்வாகத்தை அந்த மாஸ்டர் பிளானை செய்ய வைத்தோம். பல மில்லியன்கள், பல லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த மாஸ்டர் பிளானை ஒரு அரசாங்க திணைக்களம் அவர்கள் நினைக்கிறேன் லேண்ட் ரெக்ளமேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுகிற அந்த டிபார்ட்மெண்ட் செய்தார்கள், மிக நுணுக்கமாக செய்திருந்தார்கள். ஆனால் அந்த திட்டத்தை செய்ததற்கு பிறகும் கூட நாம் நமது இந்த ஊரில் கட்டிய வடிகான்கள், அமைத்த வீதிகள், இந்த நில ஏற்ற இறக்கங்களை அவதானித்து அறிவுபூர்வமாக நடந்திருந்தால் காத்தான்குடியில் உள்ள வெள்ள பிரச்சனை பாதிக்கு மேல் இப்போது தீர்ந்து முடிந்திருக்கும். ஏனென்றால் கான்கள் கட்டப்படாமல் இல்லை, வீதிகள் போடப்படாமல் இல்லை, கோடிக்கணக்கில் இங்கே பணம் வராமல் இல்லை, எல்லாம் வந்திருக்கிறது. எது இல்லாமல் போயிருக்கிறது என்றால் திட்டமிட்டு மிக தூர நோக்கோடு இந்த நிர்வாகத்தை செய்யவில்லை, அந்த அபிவிருத்தி திட்டங்களை செய்யவில்லை. எனவே நமக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிரந்தரமான தீர்வை காண முடியாத ஒரு அவல நிலையில் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இதற்குத்தான் தீர்வு வேண்டும் சொல்கிறோம். காத்தான்குடியிலே சாக்கடை வடிகால் அமைக்க வேண்டும் என்ற செய்தியை தேர்தல் காலத்தில் மட்டும்தான் பேசுகிறார். நாங்கள் அப்படி அல்ல. நான் பல்கலைக்கழக மாணவனாக இருக்கிற போது நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்துடைய பொறியியல் துறை அந்த பீடத்தை அழைத்து வந்து இங்கே ஆய்வு ஒன்றை செய்து ஆய்விலே நமது நிலத்துக்கு கீழே இருக்கிற நமது காலடியில் இறைவன் தந்திருக்கின்ற இந்த கொடையான குடிநீர் நாசமடைகிறது, மாசடைகிறது, கெட்டு போகிறது என்பதனை நிரூபித்து அதற்குரிய அறிவுபூர்வமான தீர்வுகளை தயாரித்து 95-96ஆம் ஆண்டுகளிலே முழு ஊருக்குமான சாக்கடை வடிகால் அமைப்பு திட்டங்களை தயாரித்து நாங்கள் உரியவர்களிடம் கையளித்தோம். அதை கை செய்துவிட்டு தான் இதை இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசியல் வரட்டும், அதிகாரம் வரட்டும், தேர்தல் வரட்டும் என்று நாங்கள் காத்திருக்கவில்லை. இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த சாக்கடை வடிகால் அமைப்பு திட்டத்தை அந்த காலத்தில் இருந்து அமைத்திருந்தால், அந்த வேலை திட்டம் நிறைவு செய்யப்பட்டிருந்தால் காத்தான்குடியில் நமக்கு இறைவன் இயற்கையாக அருட்கடையாக தந்த அந்த குடிநீரை நாம் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் காலடியில் இருக்கிற அந்த அருட்கடையை நாங்கள் நாசமாக்கிவிட்டு இப்போது எங்கோ இருந்து குழாய் நீர் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து காசு கொடுத்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அந்த மக்களுக்கு செய்ய நினைக்க வேண்டிய நாங்கள் அறிவுபூர்வமான தலைமைத்துவம் சொல்கிறோம்.
மக்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான தலைமைத்துவம் தான். சவரில் இந்த மடுவ பிரச்சனை சம்பந்தமாக நேற்று நான் கூட்டத்திலே பேசினேன். காத்தாங்குடியிலே நவீன மடுவம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு திட்டங்களை தயாரித்து இங்கிலாந்திலே உள்ள பிரித்தானியாவிலே உள்ள அதுக்குரிய முதன்மையான இடங்களுக்கு போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து திட்டங்களை தயாரித்து அதுக்குரிய எல்லா அறிக்கைகளையும் கொடுத்துவிட்டு நகரசபைக்கு நாங்கள் சொன்னோம், இதனை செய்வதற்குரிய அனுமதியை தாருங்கள், இதற்குரிய நிதியை நாங்கள் கொண்டு வருகிறோம், இதற்குரிய நிர்வாகத்தை நாங்கள் செய்கிறோம், இதற்குரிய முகாமைத்துவத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னோம். அவர்கள் அதனை செய்யவில்லை. இறுதியில் ஏதோ ஒரு வகையில் பழைய மடுவம் புதிய இடத்துக்கு வந்திருக்கிறது. ஆனால் அது நவீன மடுவமாக அல்லது மக்களுக்குரிய இந்த அடர்த்தி மிக்க நகரத்துக்குரிய சுகாதார நடைமுறைகள் மிக்க ஒன்றாக நம்மால் மாற்ற முடியவில்லை. இப்படியான ஒரு நிர்வாகத்தை தான் செய்ய நினைக்கிறோம். இது மட்டுமல்ல, இது நான் சொல்லுகிற அடிப்படையான விடயங்கள். அதுபோலத்தான் இந்த குப்பை பிரச்சனைகள். சார் ஃபர்சாத் அவங்க பேசுகிற போது மிக நடைமுறை சாத்தியமான இலகுவான தீர்வுகளை சொன்னார். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குப்பை பிரச்சனை என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் பேச வேண்டிய பிரச்சனையாக இருக்கத்தான் வேண்டுமா? சொல்லுவோமே, அந்த பிச்சைக்காரனின் புண் போல பிச்சைக்காரனுக்கு ஒரு புண்ணொன்று அவசியப்படும், எப்போதும் அவசியப்படும். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு, அதிகாரத்தில் அரசியல் செய்பவர்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கூடாது. பிரச்சனை இருந்தால் தான் அதை பேசி 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 வாக்குகள் எடுத்து நாங்கள் தான் செய்வோம், நாங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் சொல்வார்கள். எனவேதான் பிச்சைக்காரனுடைய புண்போல் சொல்வார்கள். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நிரந்தரமாக அறிவுபூர்வமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதற்கு எங்களுடைய ஆசை மட்டும் போதாது, எங்களுடைய ஆளுமைகள் இறைவன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆளுமை மட்டும் போதாது, எங்களுடைய நேர்மையான எண்ணங்கள் மட்டும் போதாது, உங்களுடைய ஆதரவு தேவை. உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற அமானிதமாக கிடைத்திருக்கிற அந்த வாக்கு, அந்த ஆணை, அந்த ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நீங்கள் செய்தால் மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் கனவு காணுகிற இந்த மக்களுக்குரிய கௌரவமான நிர்வாகத்தை, அறிவுபூர்வமான நிர்வாகத்தை, மிக சிறந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை காணக்கூடிய நிர்வாகத்தை செய்ய முடியும். சகோதரர்களே, இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கே நான் பேசி இந்த விடயங்கள் நமது நகரத்தோடு தொடர்புடைய உட்கட்டமைப்போடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை உட்கட்டமைப்பு பிரச்சனை மட்டுமல்ல, பல சமூக பிரச்சனைகள் இருக்கிறது, ஏராளமான சமூக பிரச்சனை இருக்கிறது. காத்தான்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் சம்மேளனம், அதே போல இங்கே இருக்கிற சமூக நிறுவனங்கள், பெண்கள் அமைப்புகளிடம் கேட்டால் இந்த சமூகத்தில் இருக்கிற புறையோடி அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பட்டியல் போட்டு சொல்வார்கள். எத்தனை விவாகரத்துகள் நடக்கிற, திருமணங்களில் எத்தனை, நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக திருமண விழாக்களுக்கு போய் வருகிறோம். ஆனால் நடக்கிற விவாகரத்துகள் பற்றி நமக்கு யாருக்கும் தெரியாது. சந்தோஷமாக நடக்கிற கல்யாணம், ஒரு குழந்தை பெற்றதன் பிறகு, 2 குழந்தை கிடைத்ததன் பிறகு விவாகரத்திலே முடிந்து விடுகிற போது அந்த குடும்பத்துடைய எதிர்காலம் எப்படி அமைகிறது என்ற கவலை நமக்கு தெரியுமா? ஏன் நடக்கிறது? போதைப் பொருள் பாவனை, பிழையான சமூக நடவடிக்கைகள், பொருளாதார பிரச்சனை, அல்லது முறையற்ற குடும்பம், பல பிரச்சனைகள், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் சமூக ரீதியாக பேசக்கூடிய, அரசியல் அதிகாரத்தோடு பேசக்கூடிய, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த தலைமைத்துவத்தை இந்த மண்ணிலே நாங்கள் உருவாக்கக்கூடாது. காத்தான்குடியிலே வெளித்தோட்டத்திலே பார்த்தால் சகோதரர்களே, இது ஒரு பணக்கார ஊர், அப்படித்தான் வெளித்தோட்டத்திலே பார்த்தால் இது ஒரு பணக்கார ஊர் இல்லை. காத்தான்குடியிலே வாழ்கிற மக்களில் எத்தனை பேர் பணக்காரர்கள்? அன்றாடம் சாப்பிடுவதற்கு, அன்றாடம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கஷ்டப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கை நீங்கள் எல்லோரும் கண்ணால் பார்க்கிறீர்கள். நாம் ஒரு பணக்கார ஊரா? ஆனால் ஒன்றை நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த ஊரில் இருக்கிற தனவந்தர்கள், கொடையாளிகள் மிகவும் கடுமையாக கொடுக்கிறார்கள், அந்த கொடைகளை செய்கிறார்கள். நான் ஒரு மேடையில் பேசுகிற போது ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினேன். காத்தான்குடியில் இருக்கிற ஒரு தனவந்தர் வருடம் ஏழைகளுக்கு பல வீடுகளை சொந்த நிதியிலே இருந்து கட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்ய வேண்டும். நான் எங்களுடைய நசீலா ஹார்ட்வேர் அந்த கம்பெனி நிறைய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஏனைய தனவந்தர்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மக்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறது என்றால், மிக குப்பை பிரச்சனை, வடிகான் பிரச்சனை, வீதி பிரச்சனை என்பதோடு மட்டும் எமது கடமைகளை நாங்கள் நிறுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இந்த ஊரில் இருக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கிற ஒரு நிர்வாகமாகவும் நகரசபை நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். அதை ஏற்கனவே செய்து காட்டி இருக்கிறோம். தனவந்தர்களால் ஒரு அளவுக்கு செய்ய முடியும். ஆனால் அரசியல் அதிகாரத்தை, அதற்குரிய தலைமைத்துவத்தை நீங்கள் உருவாக்கினால்
எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய உதவியால் செய்ய முடியும். அதற்கான நிதிகளை கொண்டு வரக்கூடிய ஆளுமை, அதற்குரிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் நான் சொன்னேன், மடுவத்தை அமைப்பதற்காக சகல திட்டங்களையும் தயாரித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று எங்கள் சொந்த செலவிலே சென்று நாங்கள் கஷ்டப்பட்டு பார்வையிட்டு திட்டங்களை தயாரித்து இங்கே கொடுத்து விட்டு இதுக்கான அனுமதியை மட்டும் தாருங்கள் என்று தான் கேட்டோம். அவர்கள் தரவில்லை. இப்போது தேர்தல் வந்திருக்கிறது, இதற்கான அனுமதியை, இது போன்ற பல வேலை திட்டங்களுக்கான அனுமதியை தாருங்கள், ஆணை தாருங்கள் என்று இப்போது நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். இது உங்களுடைய சந்தர்ப்பம். இது நீங்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். சர்வலை நினைத்து பாருங்கள், நீங்கள் அளிக்கிற வாக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு சிறப்பான தலைமைத்துவத்துக்கு வழிவகுக்குமாக இருந்தால், சிறப்பான நிர்வாகத்தை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தலைமையில் உருவாக்குமாக இருந்தால், உங்களது பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்த்து இந்த மண்ணிலே இருக்கிற ஏழை மக்களுக்கு வாழ்வளிக்கிற ஒரு நிர்வாகமாக மாறுமாக இருந்தால் அதன் மூலம் கிடைக்கிற நன்மை எத்தனை தூரம் என்று எண்ணி பாருங்கள். திடீர் மரணங்கள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் இந்த வயதிலே மரணிப்பார்களா எண்ணி பார்க்கக்கூடியவர்கள் ஆச்சரியமான முறையில் மரணித்து போகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நாம் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மன உளைச்சலும் சிக்கலும் பொருளாதார நெருக்கடியும் எல்லா சுமைகளும் நிறைந்த அந்த மன உளைச்சல் மனிதர்களை கொண்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் மன உளைச்சல் இல்லாத நிம்மதியான வாழ்வு முறைக்கான வழிகாட்டுதலை இந்த மண்ணிலே நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படியான நிர்வாகம் இந்த மண்ணுக்கு நாங்கள் கொடுக்க கூடாதா? நாங்கள் எதை வைத்து பெருமைப்படுகிறோம்? நாங்கள் இங்கே நிறைய உலமாக்கள், நிறைய பாடசாலைகள், படித்தவர்கள், பொறியியலாளர்கள், டாக்டர்கள் எல்லாவற்றையும் பற்றி பெருமை சொல்லுகிறோம். ஆனால் அடிப்படை நமது வாழ்வு முறையில், வாழ்வியலில் நமது வாழ்நாளை தொலைத்துவிட்டு, நிம்மதியை தொலைத்துவிட்டு நாங்கள் புற்றுநோயாக அதில் சமூகத்தை அரித்துக் கொண்டிருக்கிறது, கொண்டு கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, நாங்கள் பேசுகிற அரசியல் மக்களுக்கு வழங்க நினைக்கிற நிர்வாகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்லாட்சி அரசாங்கம் அல்லது மக்களுக்குரிய நல்லாட்சி நிர்வாகம் என்பதை நாங்கள் சொல்லுகிறபடியும் எல்லாம் இந்த மக்களை வாழ வைக்கிற ஒரு புதிய அரசியலை, ஒரு புதிய நிர்வாகத்தை இந்த மண்ணிலே நாங்கள் உருவாக்குவோம். கடந்த 3 தடவை ஒரே தரப்புக்கு நீங்கள் மாறி மாறி அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களால் முடிந்ததை செய்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்களால் முடிந்ததை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடிந்தது என்பது இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு போதுமானதல்ல, இந்த மண்ணை தலைமை தாங்குவதற்கு போதுமானதல்ல, இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போதுமான தீர்ப்பதற்கு போதுமாக இல்லை என்பதற்கு இந்த வீதியும் சாட்சியாக இருக்கிறது. இங்கே இருக்கிற வீதியும் சாட்சியாக இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் எங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்குமாக இருந்தால் மிக சந்தோஷமாக நிதியை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி சொல்லுவது நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்தில் பல மோசடியான ஏராளமான உள்ளூராட்சி மன்றங்கள் இருந்த நிலையில் எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி அமைக்கும். ஆனால் ஜனாதிபதி அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற பலர் அவரை போன்றவர்கள் அல்ல என்கின்ற ஒரு யதார்த்தம் இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியா வந்ததற்கு பிறகு அந்த கட்சியிலே சேர்ந்து ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது ஜனாதிபதி கட்சி என்று சொல்லுகிற வருபவரிடம் நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்கலாம். ஜனாதிபதி அவர்கள் 40 வருடமாக இந்த நேர்மையான அரசியலுக்காக உழைக்கிற போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? ஜனாதிபதி அவர்கள் 2019ஆம் ஆண்டு தேர்தல் கேட்கிற போது நீங்க எங்கே இருந்தீர்கள் கேட்டால் அவரிடம் பதில் இல்லை. எனவே ஜனாதிபதி அவருடைய கட்சியில் கூட நேர்மையானவர்களை நாங்கள் எல்லோரும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லலாம். அவர் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த காத்தான்குடி நகரசபையில் ஆட்சி அமைக்கிற போது அவருடைய கட்சிக்கு சந்தோஷமாக நிதி கொடுப்பாராக இருந்தால் நமது சபைக்கு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தலைமையில் அமைகிற இந்த சபைக்கு மிக சந்தோஷமாக நிதி தருவார். ஏனென்றால் அவர்களை விடவும் சிறந்த கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். அவர்களை விடவும் சிறந்த அரசியல் வரலாறு நமக்கு இருக்கிறது. அப்படியா இல்லையா? இந்த நாட்டிலே ஒரு தேசிய கட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அவர்கள் வரலாற்றிலே பல குறைபாடுகள் இருக்கிறது. அவற்றை நாங்கள் பொருந்திக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் அது போன்ற குறைபாடுகளும் இல்லாத அவர்களை விட சிறந்த கட்சி என்று நேருக்கு நேராக அவர்களுக்கு நேராக அமர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக, சுயமரியாதைக்குரிய கட்சியாக, கௌரவமிக்க ஒரு கட்சியாக இருக்கிற நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு நீங்கள் வாக்களித்தால், இந்த நிர்வாகத்தை நீங்கள் இங்கே இந்த நகரசபை நிர்வாகத்தை நீங்கள் ஒப்படைத்தால் உங்களுக்கு மிக கௌரவமான சேவை வழங்குவதற்கும் ஜனாதிபதி அவர்களோடு கௌரவமான முறையில் உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் சர்வதேசத்தில் இருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் மக்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வருவதற்கும் உரிய ஆளுமை மாற்றலும் நமது கட்சிக்கு மட்டும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வேற யாரும் அதை சொல்ல முடியாது. வேற யாரும் சொல்ல முடியாது.
அப்படியா இல்லையா? மனச்சாட்சியோடு நீ கேட்டு பாருங்க. நாங்கள் சர்வதேச பற்றி பேசுகிற போது ஒரு வாய்ப்பேச்சுக்காக சொல்லவில்லை. நான் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் ஞாபகப்படுத்தினேன். எல்லா தேர்தலிலும் வாக்கு கேட்கிற கட்சியுடைய தலைவர் வந்து சொல்வார், எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் இந்த மக்களுக்காக சர்வதேசத்தில் குரலாக இருக்க போகிறோம் என்பார். அப்படியா? எங்கே குரலாக இருந்தீர்கள்? எங்கே குரலாக இருந்தீர்கள்? ஆனால் காத்தாங்குடி மக்களுக்கு மட்டுமல்ல, முழு நாட்டு மக்களுக்கும் பிரச்சனை நெருக்கடி வருகிற போது சர்வதேசத்தில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையத்தில் ஜெனீவா வரை சென்று பேசுகிற ஆளுமையினை வாய்ப்பினை இறைவன் நமக்கு தந்தான். அதை அரசியல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு செய்யவில்லை, வெறும் தனி மனிதர்களாக செய்தோம். அப்படியான எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால், இந்த உங்களுடைய வாக்குகளை வழங்கினால் எவ்வளவு பெருமதியான நிர்வாகத்தை தலைமைத்துவத்தின் மண்ணுக்கு வழங்க முடியும் என்பதை நீங்கள் மனச்சாட்சியோடு சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அதே போலத்தான் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மாணவர்கள், இப்போது நமது மாணவர்கள் எல்லோரும் நன்றாக படிக்கிறார்கள், எல்லோரும் நன்றாக படிக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது பல்கலைக்கழகத்துக்கு ஒருவர் சென்று விட்டால் சென்று விட மாட்டாரா என்ற ஆசையோடு ஏங்கிய காலம் இருந்தது. அந்த காலத்தில் தான் நாங்கள் படித்தோம். நான் இருக்கிறேன், காத்தாங்குடி நமது இந்த மத்திய கல்லூரியில் இருந்து படித்து பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாது என்று எல்லோரும் நம்பிக்கை இழந்திருந்த காலத்தில் தான் நாங்கள் படித்தோம். அதையும் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு செய்தோம். இறைவனுடைய உதவியினால் இந்த மத்திய கல்லூரியில் இருந்து 2வது பொறியியலாளராக நான் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஏராளமான மாணவர்கள் படிக்கிறார்கள். நமது சகோதரர்கள் எல்லோரும் கல்விக்காக என்ன கஷ்டப்பட்டாவது அந்த கல்வியில் மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று எல்லோரும் பாடுபடுகிறார்கள். ஆனால் 2 பிரச்சனை இருக்கிறது. இந்த 2 பிரச்சனையும் நமது மக்களின் முயற்சிகளை மழுங்கடிக்க செய்து விடுகிறது. முதலாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அந்த சிறந்த கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுகிறது. உயர்தரம் படிக்கிற மாணவர்களுக்கு பெற்றோர்கள் செலவழிக்க வேண்டிய மாதாந்த தொகை எவ்வளவு எண்ணிப்பார்கள். சாதாரண வருமானத்தில், ஒரே ஒரு வருமானத்தில் அல்ல அரச வருமானத்தில் மட்டும் வாழுகிற ஒருவரால் எப்படி செய்ய முடியும்? எங்களோட வருகிற விண்ணப்பங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஏராளமான விண்ணப்பங்கள் வருகிறது. எனவேதான் நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்தோம். காத்தான்குடி நகர சபையிலே உயர்கல்வி படிக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்குரிய விசேட புலமை பரிசு திட்டம் இருக்கும். தேவையுடைய அனைத்து மாணவர்களுக்கும் நகர சபை ஊடாக அந்த புலமை பரிசு திட்டம் இயங்கும் இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தோம். உங்களது வாக்கின் மூலமாக இந்த பிரதேசத்திலே உள்ள 100 மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்க முடியும் என்றால், அந்த கல்வியை கொடுக்கிற புலமை பரிசு திட்டத்துக்கு நகரசபை ஊடாக அமைகிற அந்த நிதியத்துக்கு உங்களது வாக்குகள் உதவ முடியும் என்றால் எத்தனை பெரிய ஒரு இபாதத்தை, அமலை, அல்லாஹ்விடம் பெரிய கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் சகோதரர்களே. இவற்றையும் சொந்த நிதியில் இருந்து நாங்கள் செய்துவிட்டுத்தான் சொல்லுகிறோம். நான் இருக்கிறேன், சில வருடங்களுக்கு முன்னால் நகரசபைக்கு போய் ஒரு உறுப்பினராக பதவியை பாரமெடுத்த முதலாவது நாளிலே ஒரு கடிதத்தை கொடுத்தேன். நகரசபையிலே கொடுத்து சொன்னோம், இந்த நகரசபைக்குரிய புலமை பரிசு திட்டத்தை ஆரம்பிப்போம், இன்றில் இருந்தால் ஆரம்பிப்போம். காத்தாங்குடி பிரதேசத்திலே இருந்து உயர்தரம் படிக்கிற தேவையுடைய மாணவர்களுக்கு உதவி செய்வோம். முதல் 6 மாதங்களுக்கான நிதி உதவியை நான் தருகிறேன் என்று சொன்னேன். முதல் 6 மாதங்களுக்கான நிதியினை நான் தருகிறேன் சொன்னேன். சொல்லிவிட்டு நீங்கள் சில நேரம் நினைக்கலாம், இதனை நாங்கள் எங்களுடைய அரசியல் அடையாளத்துக்காக செய்ய இல்லை. இதை NFGG புலமை பரிசு திட்டம் அல்லது அப்துல் ரஹ்மானுடைய புலமை பரிசு திட்டமாக நான் சொல்லவில்லை. நான் நகரசபைக்கு சொன்னேன், தவிசாளர் புலமை பரிசு திட்டம் என ஒரு திட்டத்தை, ஜனாதிபதி நிதியம் இருப்பதை போல, உங்களுக்கு தெரியும் தானே, ஜனாதிபதியினுடைய நிதியங்கள் பல இருக்கிறது, இருப்பது போல ஏன் நாம் காத்தான்குடியிலே தவிசாளர் அல்லது நகரசபை கல்வி நிதியத்தை உருவாக்க முடியாது என்று சொல்லி முதல் 6 மாதத்துக்கான நிதியையும் நான் தருவதாக சொன்னேன். அந்த திட்டத்தை அவர்கள் கணக்கிலும் எடுக்கவில்லை. பிறகு நாங்கள் எங்களால் முடிந்ததை அந்த நகரசபைக்கு வெளியாக செய்து கொண்டு வருகிறோம், இப்போதும் செய்கிறோம். சில தினங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரரை, நான் வெளியூரில் இருக்கிற சகோதரரை பார்க்க சென்றிருந்தது, நோயாளியாக இருந்த சகோதரரை பார்க்க சென்றிருந்தது. இன்றுதான் ஹாஸ்பிட்டல், நேற்று அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரோக் போல வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அவர் பிரஷர் கூடி ஸ்ட்ரோக் போல வந்து வைத்தியத்தை முடித்துக் கொண்டு அவசர வீட்டுக்கு வந்திருந்தார். சொன்னார், நேற்று அட்மிட் ஆகி இப்போதான் வந்தேன் சார், இங்கே ஒரு விசேட வைத்திய நிபுணர் இருக்கிறார், அவர் தான் என்னை கவனித்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டார். யார் பேரை சொன்னார் ஞாபகம் வரவில்லை. சொன்னார், இந்த பிரதேசத்திலிருந்து பல்கலைக்கழகம் சென்ற மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து சென்ற ஒரு வைத்தியர் அவர்.
இவருக்கு நீங்கள் 5 வருடமும் புலமை பரிசில் கொடுத்தீர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போது. இப்போது ஒரு விசேட வைத்தியராக இருக்கிறார் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அந்த வைத்தியரையும் தெரியாது, யாரென்றும் தெரியாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனது அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. எனது பின்னணி இப்படி பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறேன். இது நான் சொல்வது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். இப்போது அவர் விசேட வைத்தியராக இருப்பவராக இருந்தால் பல்கலைக்கழகத்தில் 5 வருடம், அதற்கு பிறகு பல வருடம், இப்போது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. நான் அவர் யாரென்று பார்க்காமல் எல்லா வருடங்களுக்கும் நாங்கள் அந்த புலமை பரிசிலை கொடுத்துக் கொண்டிருந்தோம். எதுவரையும் கொடுத்தோம் என்றால், அவர் எனக்கு இறுதியில் ஒரு கடிதம் எழுதினார். சார், இத்தனை வருடமாக நீங்கள் எனக்கு தந்தீர்கள், நான் படிப்பை முடித்து விட்டேன், இனிமேல் அனுப்ப வேண்டாம், இனிமேல் அனுப்ப வேண்டாம் என்று சொல்லுகிற வரையில் அந்த உதவியை செய்து கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அது இப்போது அவர் பல பேருக்கும் வைத்தியம் பார்க்கிற விசேட வைத்திய நிபுணராக இருக்கிறார். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு தனி மனிதனுடைய முயற்சியினால் இப்படியான இருவரை நாங்கள் உதவி செய்ய முடியும் என்றால், நாம் எல்லோரும் நமது வாக்கு பலத்தை சேர்த்தெடுத்து இது போன்ற ஏராளமான நல்ல காரியங்களுக்கு இதனை ஏன் நாங்கள் முதலீடு செய்யக்கூடாது? ஏன் நாங்கள் முதலீடு செய்யக்கூடாது? இந்த மண்ணிலே சிறப்பாக வாழ்வோம், இந்த மண்ணிலே நமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம், நமது வாக்குகளை எதற்காக பயன்படுத்துவோம். எனவே வாக்களியுங்கள் என்று மட்டும் நான் சொல்லவில்லை. இந்த மண்ணிலும் சிறப்பாக வாழ்வோம், மறுமையிலும் சிறப்பாக வாழ்வோம். அதற்குரிய முதலீடாக உங்களது வாக்குகளை வழங்குங்கள் என்று தான் நான் கேட்கிறேன். மனச்சாட்சியோடு நீங்கள் பேசுங்கள், மனச்சாட்சியோடு பேசுங்கள். மனச்சாட்சியோடு நாங்களும் பேசிக் கொண்டிருப்பதால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கடந்த காலத்தில் ஆட்சி செய்த அத்தனை பேரும் செய்த அத்தனை விடயங்களும் தவறு என்று நாங்கள் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அவர்களும் நல்ல சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் செய்திருக்கிறார்கள். அதற்கு அப்பால் அவர்களால் சிந்திக்க முடியாது, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த மண்ணுக்கு நன்மை செய்வது என்பது, ஒருவருக்கு நன்மை செய்வது என்பது 2 வகையான நன்மைகளை நாங்கள் செய்யலாம். ஒன்று, அவருக்கு நேரடியான நன்மை தரும் விடயங்களை செய்வது. 2வது நன்மை ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? அவருக்கு வருகிற தீங்குகளில் இருந்து அவரை பாதுகாப்பது. அதுவும் ஒரு நன்மையா இல்லையா? ஒருவருக்கு ஒரு நன்மை, நாங்கள் எங்களுக்கு விருப்பத்துக்குரிய ஒருவர் எங்களுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நல்லதை செய்வோம், பிழையானது நடந்துவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருப்போம், வழிகாட்டுவோம் என்பது போல இந்த மண்ணுக்கு நல்லது செய்வது என்பது நல்லதையும் செய்ய வேண்டும், தீங்கிலிருந்தும் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற வகையில் இந்த மண்ணுக்கு வந்த மாபெரிய தீங்குகளையும் நாங்கள் தடுத்திருக்கிறோம். இதை நான் சொல்ல வேண்டும். காத்தான்குடி மத்தியிலே எனது முகநூல் பக்கத்திலே அந்த கடிதம், விரிவான பகிரங்க கடிதம் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். காத்தான்குடிக்கு மீண்டும் அபாயம் என்கிற தலைப்பில் அதை நான் எல்லோருக்கும் எழுதினேன். எல்லோருடைய உதவியை நாங்கள் கோரினோம். காத்தான்குடி மத்தியிலே இந்த மக்களுடைய சுகாதாரத்துக்கு மிக மிக அபாயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தார்கள். இந்த திட்டம் பற்றி எல்லா இடங்களிலும் நாங்கள் போய் ஆராய்ந்தோம், நிபுணர்களோடு கதைத்தோம். காத்தான்குடி போன்ற சன நெருக்கடி மிக்க ஊரிலே அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டால் அதிலிருந்து அந்த பொலித்தீன்களை, ரப்பர்களை எரித்து எண்ணெய் உருவாக்குகிற திட்டம், பைரோலிசி திட்டம் காத்தான்குடி மத்தியிலே அமைப்பதற்கு கடும் பிரயத்தனம் செய்தார்கள். நீங்கள் அளித்த வாக்கு, நீங்கள் தந்த வாணை, உங்களுக்கு நாங்கள் செய்கிற நன்மை எது? அந்த தீங்கிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும். அதனை நாங்கள் செய்தோம். நகர சபைக்குள்ளே அந்த குரலை கொடுத்துவிட்டு, அதற்காக பேசிவிட்டு, நகர சபைக்கு வெளியிலும் எல்லோரும் எங்களோடு சேர்ந்து இந்த பிரச்சனையை பேசுவதற்கு முன்வாருங்கள் அழைத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டம், பலரும் வரவில்லை. இருந்தால் தன்னந்தனியாக நின்று அந்த விடயங்களை பேசி ஒரு நாள் காத்தான்குடி நகர சபையில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த திட்டத்தை அமைக்கவிருந்த நிறுவனத்துக்கு சொந்தமானவர்கள் வந்தார்கள், இந்த அரசாங்க திணைக்கள அதிகாரிகள் வந்தார்கள், பொறியியலாளர் வந்தார்கள். அங்கே வந்திருந்த பொறியியலாளர் சொன்னார், எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார். நானும் சபீல் நலிமி அவர்களும் அங்கே போயிருந்தோம். அவர் சொன்னார், இந்த திட்டம் இங்கே அமைக்கப்படுமாக இருந்தால் இதிலிருந்து வெளியேற்றப்படுகிற அந்த துகள்கள், இந்த மெல்லிய நுண்துகள்கள் காரணமாக சுவாச பையில் ஏற்படுகிற தாக்கத்து காரணமாக ஏற்படுகிற அந்த அழிவில் இருந்து, நோயிலிருந்து அவர் ஒரு மாற்று மத சகோதரர் சொன்னார், கடவுளாலும் உங்களை பாதுகாக்க முடியாது என்று ஒரு வார்த்தையை சொன்னார். பாருங்கள் அந்த வாயத்தை, கடவுளாலும் உங்களை பாதுகாக்க முடியாது சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அந்த விடயத்தை மக்கள் மயப்படுத்தி அறிவுபூர்வமாக பேசி உரிய அதிகாரிகளுக்கு சொல்லி உரிய வகையில் அதனை கையாண்டு நாங்கள் அந்த விஷயத்தை, அந்த அபாயத்தில் மக்களை பாதுகாத்தோம். எனவே சகோதரர்களை, நீங்கள் அளிக்கிற வாக்கு யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதில் தான் தங்கியிருக்கிறது. இந்த இடத்தில் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். கடந்த தேர்தலிலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றிருந்தால், அங்கே ஒரு 4 உறுப்பினர்கள் இல்லை என்றிருந்தால், இந்த திட்டம் இங்கே நடுவூரில் அமைக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் தெரியாது. இதுல என்ன ஒரு
கவலையோடு கலந்த சுவாரஸ்யம் என்னவென்றால், அங்கே வந்திருந்த ஒரு படித்த சகோதரர் சொன்னார், ஆலோசனையாக கொஞ்ச நாளைக்கு நடத்தி பார்ப்போம் என்றார். உயிரோடு விளையாடுகிற பரிசோதனையை யாராவது நடத்தி பார்ப்பார்களா? மனிதர்களின் உயிரோடு, சுகாதாரத்தோடு, வாழ்க்கையோடு விளையாடுகிற ஒரு விடயத்தை யாராவது நடத்தி பார்ப்பார்களா? இல்லை. கடுமையாக நாங்கள் அதை எதிர்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த திட்டம் இங்கே இருந்து அந்த அபாயத்தில் நாங்கள் பாதுகாத்தோம். இதை உங்களுக்கு எப்படி சொல்வார் என்றால், காத்தாங்குடிக்கு வந்த அபிவிருத்தி இல்லை, அநியாயத்தை தடுத்தோம். அது எங்களுடைய கடமை. இந்த மக்கள் மீது அன்பு இருந்தால் அதைத்தான் செய்ய வேண்டும். நான் முந்தி நடந்த ஒரு கூட்டத்தில் பேசினேன். 2 தந்தை இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இறைவனுக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறது. 2 பேரும் எனது பிள்ளை மீது நல்ல அக்கறை, அன்பு என்று சொல்லுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், எனது பிள்ளை மீது எனக்கு ரொம்ப அளவு கடந்த அன்பு, எனவே என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன், என்ன கேட்டாலும் செய்வதற்கு அனுமதி கொடுப்பேன், எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து விடுகிறேன் சொல்வார். இது ஒரு வகையான தந்தை. இன்னொரு தந்தை சொல்கிறார், எனது பிள்ளை மீது எனக்கு அன்பு இருக்கிறது, எனவே இந்த பிள்ளை எந்த வயதில் எதை சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் எதை படிக்க வேண்டும், எந்த நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் விளையாட வேண்டும், யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது என்கின்ற விடயங்களில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். இதில் எந்த தந்தை பொறுப்புமிக்க அறிவுபூர்வமான தந்தை நினைக்கிறீர்கள்? இதைத்தான் நல்லாட்சிக்கான இப்படியான அறிவுபூர்வமான பொறுப்புள்ள தந்தையாக இருந்து, தலைமைத்துவமாக இருந்துதான் இந்த மண்ணை வழிகாட்டுவதற்கான ஆணையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிற விடயங்களை பட்டியல் போட்டு பார்த்தால் மிக பிரயோசனமான ஏராளமான நன்மைகளை கொண்டு வருகிற பட்டியல்கள். சார் பரிசாத் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், பேரிச்சம்பழம் எத்தனை கிலோ சொன்னீங்க? 1000 ரூபாய் காசும் பேரிச்சம்பழம் 1 கிலோ. எவ்வளவு பேரிச்சம்பழம் 1 கிலோ? 800 ரூபாய் பெறுமதியான பேரிச்சம்பழம் 1 கிலோவும் 1000 ரூபாய் காசும் 1800 ரூபாய். ஒரு 2000 ரூபாய் பெறுமதியான கையூட்டல் கொடுத்து விட்டு தேர்தல் கேட்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஓட்ட போட்டியிலே ஓடுகிற போது உடலிலே பலம் இல்லாதவர்கள் ஊக்கம் மருந்து பாவிப்பார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அடிக்கடி நாங்கள் செய்திகளை பார்ப்போம். ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற ஒரு வீரரிடமிருந்து பதக்கம் பறிக்கப்பட்டது. ஏன்? ஊக்கம் மருந்து பாவித்தார் என்று கண்டுபிடிக்கப்பட்டோம். விளையாட்டு போட்டி என்பது இயற்கையான திறமையை கொண்டு, உடல் வலிமையை கொண்டு நடத்தப்படுகிற ஒன்று. திறமைக்கான போட்டி அது. அந்த திறமையில் நம்பிக்கை இல்லாதவர் என்ன செய்வார் என்றால், குறுக்கு வழியை நாடு என்ன செய்வார் என்றால் ஊக்கம் மருந்து பாவிப்பார். அப்படியானவர்கள் அந்த மோசடியை கண்டுவிட்டு போட்டியில நீக்கி விடுவார். அதுபோலத்தான் உண்மை இல்லாதவர்கள், மக்களிடம் சென்று நேர்மையை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள், உடலிலே பலம் இல்லாதவர்கள் ஊக்கம் மருந்து பாவித்து வெல்ல நினைப்பது போல மக்களுக்கு ஏதாவது கையூட்டல் கொடுத்து இந்த தேர்தலை வாக்கு கேட்க முயற்சிக்கிறார்கள். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை பாருங்கள். தேர்தல் அல்லாத காலத்தில் நாங்கள் மக்களுக்குரிய நிறைய சேவைகளை செய்வோம். தேர்தல் வந்துவிட்டால் நிறுத்தி வைத்து விடுவோம். அப்படியா இல்லையா? தேர்தல் அல்லாத காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், தேர்தல் அல்லாத பல வருடங்களில் நாங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கோப்பி புத்தகங்களை வழங்குகிறோம். தேர்தலுக்காக செய்வதில்லை. நான் நேற்றைய கூட்டத்தில் அதை சொன்னேன். பல பேர் சமூக சேவையை அரசியலுக்காக செய்கிறார்கள், நாங்கள் அரசியலை சமூக சேவையாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். சகோதரரை ஒன்றை நினைத்து பாருங்கள். ஒரு 1800 ரூபாய் 2000 ரூபாய்க்காக இந்த மக்களுடைய வறுமையை விலை பேசி வாக்கை கொள்ளையடித்து விட்டால், அதன் காரணமாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி போன்ற மக்களுக்கு விசுவாசமான ஒரு கட்சி நிர்வாகம் அமைப்பது தடுக்கப்பட்டு விட்டால் அது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய மக்களுக்கு இழப்பு. கடந்த 5 வருடங்களில் இங்கே நகரசபை நிர்வாகம் நடந்திருக்கிறது. நான் சொன்னது போல இந்த மக்களுக்குரிய ஒரு 500 வீடு கட்டப்பட்டிருந்தால் அதனுடைய பெறுமதி என்ன? 1000 மாணவர்கள் உதவி கிடைத்திருந்தால் அதனுடைய பெறுமதி என்ன? இது போன்ற பிரம்மாண்டமான நன்மைகளை, இது உலகளாவிய நன்மை, உலகாய நன்மைகள், இதற்கு போன்ற மறுமையில நன்மை இருக்கிறது. இந்த நன்மைகளை வெறும் ஒரு சில 1000 ரூபாய்களுக்காக இவர்கள் நமது வறுமையை விலை பேசுகிற போது, நமது மக்களுடைய அப்பாவித்தனத்தை வறுமை விலை பேசுகிற போது அதற்கு நாம் அனுமதி கொடுத்தால் அதை போல எவ்வளவு தூரம் நாங்கள் கை சேதப்பட வேண்டும். எனவே சகோதரர்களே, நாங்கள் இங்கே வாக்கு கேட்கிற பரிசாத் அவர்கள் அவரை பற்றி சில விஷயங்களை சொன்னார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோரும் அரசியல் இந்த சமூகத்துக்கு புதியவர்கள் அல்ல.
இந்த முறை இந்த வட்டாரத்திலே தேர்தலிலே வேட்பாளராக இவர் புதியவர், வேட்பாளர் என்கிற அந்த அந்தஸ்திலே புதியவர். ஆனால் இந்த சமூகத்தில் அவர் புதியவர் அல்ல. இந்த சமூகத்திலே போதை ஒழிப்பு, சமூக சீர்திருத்த பல விடயங்களை முன்னின்று உயிரை பணையும் வைத்து செய்தவர் அவர். இந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். இளைஞர்கள் இப்படி போனால் என்ன நடக்கும் என்ற கவலையை சொன்னார். இந்த வீதியால் போகிற போது வருகிற போது எனக்கு வருகிற கவலை, மார்க்கம் படித்தவர்கள் 100% முஸ்லிம்கள் இரவிலே நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கியாமுல்லை தொழுகிற மக்கள் நாங்கள், அப்படியா இல்லையா? எல்லாம் செய்கிறோம். ஆனால் வீதி ஒழுங்கு என்ன என்பதை நாம் இன்னும் கடைபிடிப்பதாக இல்லை. நான் கவலையோடு சொல்கிறேன். இதற்கு வழிகாட்டுகிற, இதனை ஒழுங்குபடுத்துகிற, இதற்கு மக்களுக்கு வழிகாட்டுகிற தலைமைத்துவம் வேண்டாம். வெளியூரில் இருந்து வருகிற மக்கள் நமது வீதியிலே இருக்கிற வீதி ஒழுங்குகளை பார்த்துவிட்டு இது ஒரு முன்மாதிரியான சமூகம் என்று நம்மை பெருமையோடு பார்ப்பார்களா? இல்லை. அல்லது நமது இளைஞர்களை சரியான வழியில் வழிகாட்டி அவர்கள் அறிவூட்டி பலப்படுத்தி நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வருவது நமது கடமை இல்லையா? எனக்கு இந்த அரசியலை தொடங்குகிற போது, இந்த விடயங்களை தொடங்குகிற போது 36 வயது, 2006ஆம் ஆண்டு. இப்போது 55 வயது. இன்னும் எத்தனை வருடங்களுக்கு எங்களால் இதனை பேச முடியும், செய்ய முடியும்? அடுத்த சமுதாயத்தில் இதை செய்வதற்கு முன் வருவது யார்? இளைஞர்கள் எந்த திசையிலே போய் கொண்டிருக்கிறார்கள்? இவர்களை எல்லாம் ஒரு நல்ல வழியிலே கொண்டு வந்து நல்ல ஒரு ஆக்கப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுடைய சக்தியை நல்ல ஒரு சமூக தலைமைத்துவக்காக பலப்படுத்துவது எப்படி, யார் செய்வது? என்ன செய்கிறார்கள் என்றால், அரசியல்வாதிகள் தேர்தல் காலம் வந்துவிட்டால் இளைஞர்களுடைய சில பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் பிழையாக வழி நடத்துகிறார்கள். ஒருபோதும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அவர்கள் கல்வி ரீதியாக பலப்படுத்த வேண்டும், இளைஞருடைய ஒழுக்க ரீதியாக பலப்படுத்த வேண்டும், அவருடைய எதிர்கால தொழில் வாய்ப்புக்காக பலப்படுத்த வேண்டும். சமூகத்திலே சொந்த காலில் நிற்கிற சுயாதீனமான சுயமரியாதை உள்ள மனிதர்களாக ஒவ்வொரு படித்தவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும், ஒவ்வொரு இளைஞர்களை உருவாக்க வேண்டும். ஆக்கினால்தான் இந்த மண்ணுக்கு சுயமரியாதை மிக்க ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய பேர் போது படிக்கிறார்கள், ஆனால் ஒரு பிரச்சனை அவர்கள் வறுமை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எதிர்கொள்கிறார்கள். இன்னும் ஒரு பிரச்சனை, படித்து முடித்ததற்கு பிறகு அடுத்தது என்ன, தொழில் வாய்ப்பு என்ன? இவர்களுக்கு யார் தொழில் கொடுப்பது? அரசாங்கத்தால் அத்தனை பேருக்கும் தொழில் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் நமது ஊருக்குரிய இந்த தலைமைத்துவம், ஊருக்குரிய அதிகாரபூர்வமான அரசியல் நிர்வாகம் இந்த மண்ணில் படித்து முடிக்கிற இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குகிற ஒரு தலைமைத்துவமாக, அதுக்கு வழிகாட்டுகிற தலைமைத்துவமாக ஏன் இருக்க முடியாது? அப்படியான ஒரு தலைமைத்துவத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? காத்தாங்குடியிலே 3 தடவை ஒரு தரப்புக்கு மாறி மாறி வாக்களித்தோமே, நான் சொல்லுகிற இந்த காரியங்களில் ஏதாவது நடந்திருக்கிறதா? இல்லை. எனவேதான் சகோதரர்களே, இதனை நாம் எல்லோரும் புத்திசாலிகள் இல்லையா? நாம் எல்லோரும் புத்திசாலிகள், எல்லோருக்கும் விஷயங்கள் தெரியும். யாருக்கும் எதையும் யாரும் ஒழித்து மறைக்க முடியாது. இப்போது நான் பேசுகிற விடயங்கள் எல்லாம் சரியா பிழையா என்பதை அடுத்த நிமிடம் நீங்கள் எல்லாம் பரிசோதித்து பார்க்கலாம். யாரை ஏமாற்ற முடியாது. எனவே சிந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை ஏற்கனவே 3 தரம் வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் செய்த நல்லவற்றுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுக்கட்டும். பிழையான விஷயங்களை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும். ஆனால் எதிர்காலத்தை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியுடைய நிர்வாகத்தில் இந்த நகர சபையை வழங்குவதற்கான வாக்குகளாக, உங்களது அத்திவார கற்களாக உங்களது வாக்குகளை வருகிற 6ஆம் தேதி பயன்படுத்துங்கள். இல்ல எந்த இழப்பும் உங்களுக்கு கிடையாது. ஏதாவது இழப்பு இருக்கிறதா? வாக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இலவசமாக கிடைத்த வாக்கு, அதனை ஒரு பெருமதியான நோக்கத்துக்கு இந்த தடவை பயன்படுத்துவதில் நாம் ஏன் தயங்க வேண்டும்? எனவே சகோதரர்களே, இந்த சொந்த வெறுப்பவர்கள் சில நேரம் ஒரு வேட்பாளரோடு தனிப்பட்ட தகராறு இருக்கலாம். மனிதர் என்ற வகையில் சில பல பலவீனங்கள் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் சமூகத்தினுடைய பொது நோக்கத்துக்கு தடையாக நமது சொந்த கோபதாபங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே சமூகத்துடைய பொது நோக்கத்தில் நாங்கள் எல்லோரும் குறியாக இருப்போம். எனவே இந்த தடவை சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நமது நம்பிக்கைக்குரிய கட்சியான முழு நாட்டிலும் கௌரவமான அரசியல் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஆணையை கொடுத்திருக்கிறார். இந்த ஊருக்குரிய கௌரவமான அரசியல் தலைமைத்துவமாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை தெரிவு செய்வது மட்டும்தான் இந்த மண்ணிலும் உங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வு. இன்ஷா அல்லாஹ் அதே போல மறுமைக்கும் பாரிய நன்மைகளை தரக்கூடிய தீர்வு. எனவே வருகிற 6ஆம் தேதி எல்லா விடயங்களையும் மறந்துவிட்டு
ஏனைய கட்சிக்காரர்கள் அது சொல்லுவார்கள் இது சொல்லுவார்கள் எல்லாத்தையும் தள்ளி வைத்துவிட்டு நான் இவ்வளவு நேரம் பேசிய பேச்சிலே உங்களது மனச்சாட்சிக்கு முரணாக ஏதாவது தெரிகிறதா அல்லது அறிவுக்கு முரணாக ஏதாவது தெரிகிறதா பகுத்தறிவுக்கு ஏதாவது முரண்படுகிறதா எல்லாவற்றையும் நாங்கள் வெளிப்படையாக அறிவுபூர்வமாக சொல்லியிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த தடவை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்குரிய வாய்ப்பாக இதனை அமைத்துக் கொடுப்போம் என்கிற அந்த நல்லெண்ணத்தோடு நீங்கள் எல்லோரும் எங்களது இரட்டை கொடி சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த மண்ணிலே முழு முஸ்லிம் சமூகமும் முன்மாதிரியான, முழு நாட்டுக்கு முன்மாதிரியான, நமது மக்களை தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மக்களாக வாழக்கூடிய, இந்த மக்களது பிரச்சனைகளுக்கு அறிவுபூர்வமான நிரந்தர தீர்வுகளை வழங்கக்கூடிய, இந்த சமூகத்துக்கு நல்லதொரு சமூக வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய, சமூக பிரச்சனைகளையும் அரசியல் நிர்வாகத்துக்கூடாக தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலீடாக உங்களது வாக்குகளை பாவியுங்கள். இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும், நாளை மறுதினமோ அல்லது இன்னும் சில வருடங்களில் நாங்கள் மரணிக்கிற போது இந்த நன்மையான காரியத்துக்கு நான் மே 6ஆம் தேதி நான் வாக்களித்தேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு மறுமைக்கான முதலீடாக உங்கள் வாக்குகளை மாற்றுங்கள். இந்த ஆணையினை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு இந்த வாய்ப்பினை தாருங்கள் என மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.